அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ்ஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தவூன இந்தல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். ஹாஜிகளுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் புகட்டுவது, மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை பரிபாலனம் செய்வது, இதை நீங்கள் ஆக்குகிறீர்களா? அல்லாஹுவை ஈமான் கொண்டு மறுமை நாளையும் விசுவாசித்து அல்லாஹுடைய பாதையில அறப்போர் செய்தவர்களை போன்று நீங்கள் ஆக்குகிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் இவர்கள் சமமாக மாட்டார்கள். யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்த மாட்டான். ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாலும் உயிர்களாலும் யார் அறப்போர் புரிந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் அன்ஃபால் 9ஆம் அத்தியாயத்தில் 19ஆம் 20ஆம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில பேர் பெருமை பாராட்டி கொண்டார். மக்காவிற்கு யாத்திரிகர்களாக புனித பயணிகளாக வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஜம்சம் நீரை புகட்டுகிறோம், அவருடைய தாகத்தை தீர்க்கிறோம். மஸ்ஜித் ஹராம் மக்கா பள்ளிவாசலை நாங்கள் தான் பராமரிக்கிறோம், நாங்கள் பெருமைக்குரியவர்கள் என்று பெருமை பாராட்டினார். அல்லாஹ் சொல்லுகிறான், அது சிறப்பான ஒரு விஷயம்தான், ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அல்லாஹுவை உண்மையிலே ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹுடைய பாதையில யார் உடல் பொருள் உயிர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்களோ அவர்கள்தான் உங்களை விட மிக சிறந்தவர்கள். நீங்களும் அவர்களும் நிச்சயமாக சமமாக மாட்டீர்கள். தாகம் தீர்க்கிற காரணத்தினாலே, தண்ணீர் புகட்டுவதன் காரணத்தினாலே, பள்ளிவாசலை பரிபாலனம் செய்கிற காரணத்தினாலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, இது போன்ற சிறு சிறு செயல்களை செய்தால் மட்டும் போதாது, மாறாக நீங்கள் உங்களுடைய உடல் பொருள் ஆவியினால் உங்களுடைய உடல்களை உடைமைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களால் என்னளவுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் மிக சிறந்தவர்களாக ஆக முடியும். மட்டுமல்ல, அலமு தரஜத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்களாக ஆக முடியும், வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக உணர்த்துகிறான். இந்த வசனம் இறங்கிய காரணம் என்னவென்று கேட்டால், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நாங்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் அருகே அமர்ந்திருந்தோம். அப்போது எங்களுக்கு இடையிலே நாங்கள் பேசிக்கொண்டோம். ஒருவர் சொன்னார், நான் மக்காவிலே மதீனாவிலே பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு நான் தான் சிகாயத்து செய்கிறேன். சிகாயத்து என்றால் நீர் புகட்டுகிறேன், பெருமையாக சொன்னார். மற்றொருவர் சொன்னார், இல்லை, நான் இமாரத்து செய்கிறேன், மஸ்ஜிதை பரிபாலனம் செய்கிறேன், பராமரிக்கிறேன். அந்த பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் கமழுகிற முறையில் இருக்க வேண்டும் என்கிற முறையிலே சில பள்ளிவாசல்கள் பணிகளிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொருவர், மூன்றாம் அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய உடல் பொருளாவி எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதையே நான் மிகப்பெரிய சிறப்பாக கருதுகிறேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த போது, என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல அவருடைய மக்பரா அருகே இருந்து கொண்டு சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது, மஸ்ஜித் நபவியில சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும், ஸலவாத் திக்ரிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று உமர் அவர்கள் மெதுவாக கண்டித்தார். பின்பு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது உயிரோடு ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய
தூதருடைய பள்ளிவாசலே சத்தம் போட்டு பேசக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன போதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஆம், நீங்கள் ஹாஜிகளுக்கு சிகாயத்து தண்ணீர் புகட்டுவது, பள்ளிவாசலை பரிபாலனம் செய்வது, இது நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மையிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமை நாளை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய பாதையிலே முஜாஹதா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக அந்தஸ்துக்குரியவர்கள். நீங்கள் செய்கின்ற பணிகளும் சிறப்பான பணிகள் தான். ஆனால் உங்களை விட ஆதம் தரஜத்தாக நீங்கள் உங்களால் இயன்ற தியாகங்கள் செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி. இதே போன்று மற்றொரு சம்பவம் நடைபெற்றது. மற்றொரு சம்பவம் முஸ்னத் அப்துல் ரஸாக் என்று ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபில் அந்த செய்தி பதிவாயிருக்கிறது. ஒரு சபை, அந்த சபையிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஷைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார். அப்போது தல்ஹா கூறுகிறார், நான் தான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறேன். இல்லை, தல்ஹா கூறுகிறார், நான் தான், என்னிடத்தில் தான் பள்ளிவாசலுடைய மஸ்ஜித் ஹராம், அந்த மக்கா பள்ளிவாசலுடைய அந்த காபாவுடைய சாவி இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் என்ன செய்வேன், காபாவை திறந்து கொண்டு போய் இரவெல்லாம் நான் நின்று தொழுவேனே என்று பெருமையாக சொன்னார். சொன்னது யார்? தல்ஹா. அப்பாஸ் நான் ஒரு சொன்னார்கள், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை சொன்னார், வரக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் நான் தான் சிகாயத்து பண்ணுகிறேன், சிகாயத்தினால் தண்ணீர் புகட்டுகிறேன் என்று சொன்னார். ஷைபா அமைதியாக இருந்தார். அப்போதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாலேயே நான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன், முதலில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன். இந்த புனித காபத்துல்லாவை முன்னோக்கி முதலில் தொழுதவன் நான் தான். அதை ஒரு சந்தோஷமாக சொன்னார். ஈமான் கொண்டு, முதலில் ஈமான் கொண்டு, மறுமை நாளை நான் ஈமான் கொண்டு, என்னை நான் இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்து கொண்டவன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போதுதான் இந்த வசனம் அங்கே இறங்கப்பட்டது என்று மற்றொரு ரிவாயத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படியானால் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைப்பது என்ன, நமக்கு விளக்குவது என்ன? நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அல்லாஹுடைய பாதையிலே ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டும், ஏதாவது தியாகங்கள் செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் சத்திய சஹாபிகள் முஜாஹதாவில் ஈடுபட்டார்கள், ஹிஜ்ரத்து செய்தார். ஹிஜ்ரத்து செய்த அந்த நன்மக்கள், அந்த மேன்மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள். அவர்கள் ஹிஜ்ரத்து செய்திருக்காவிட்டால், அவர்கள் தங்களை தியாகம் செய்திருக்காவிட்டால், இன்றைக்கு இஸ்லாம் நம்மை வரை அடைந்திருக்காது. கியாம நாள் வரை இந்த இஸ்லாம் சென்று சேராது. லட்சக்கணக்கிலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்றால், ஆயிரம் பேர் இஸ்லாத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்த அந்த அரும் பெரும் தியாகம் தான். எனவே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் நாம் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே சூரா தௌபாவிலே இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஹாஜரு, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய சொந்த பந்தங்களை, தங்களுடைய இருப்பிடங்களை, தங்களுடைய செல்வங்களை எல்லாம் துறந்து விட்டு, வஜாஹது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போராளிகளாக பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் புறப்பட்டு வந்தார்களே, அவர்கள் அஅதமு தரஜத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள். உலாயிகுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு 2 காரணம். நம்பர் 1, நாம் அவர்களை மறக்கக்கூடாது. நம்பர் 2, நாம் நம்மால் இந்த இஸ்லாத்திற்கு என்ன பங்களிப்பு செய்கிறோம், நம்முடைய பங்களிப்பு என்ன, இந்த இஸ்லாம் மேலோங்குவதற்கு, உயர்வதற்கு குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும்? முஸ்லிம்களாவது வாழ வேண்டும். இஸ்லாத்திலே பண்பியல் இருக்கிறது, அகலாக் இருக்கிறது. அந்த பண்பியல் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்றாலே மற்றவர்களுக்கு நாம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்க முடியும். இந்த அளவுக்காவது நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறான். இந்த வசனங்களுடைய அந்த சூசகமான அந்த போதனைகள் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வழித்தோன்றல்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.